வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சமூக வலைத்தளங்களில் அரசு பள்ளிகளில் கணினி ஆசிரியர் பணிகளை நிரப்ப போவதாக போலி தகவல் பரவிட்டுருக்கு. அந்த தகவலில் இந்த வேலை எப்படிப்பட்டது அப்படின்னா, 5 ஆண்டுகள் ஒப்பந்தமாக பணிபுரியணும் அப்படின்னும், தினமும் 3 மணி நேரம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டோம், மாத தொகுப்பூதியம் 10,000 ரூபாயாக இருக்கும், இதுக்கு தேவையான கல்வி தகுதிகள் இது, தொடர்பு எண் இதுன்னு சொல்லிட்டு ஒரு போலி தகவல் பரவிட்டுருக்கு. இந்த வேலைவாய்ப்பை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பள்ளி கல்வித்துறைக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது தான் இந்த உண்மை நிலவரம் தெரிய வருது. இது போலியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பள்ளி கல்வித்துறை சார்பில் அப்படி எந்தவித அறிவிப்பும் வெளியிடலைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் இந்த மாதிரி தகவலில் நம்பாதீங்க. கரெக்டான அரசாணை வெளிவந்தோமே கண்டிப்பாக நம்ம சேனலை அப்டேட் பண்ணிடுவேன். வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ப்ராப்பர் ஜியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பள்ளி கல்வித்துறையோட உதவி தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எம்எஸ் வேலைகளை பார்க்குறதுக்காக 14,000 பேர் நியமனம் பண்ண போகிறது உறுதி. அந்த தகவலில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் அதுக்கான அரசாணை இன்னும் வெளியிடப்படவில்லை. ஸோ கணினி ஆசிரியர் பணி நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு வர அறிவிப்பை யாரும் நம்ப வேணாம். ப்ராப்பர் ஜியோ வர வரைக்கும். தேங்க்யூ.